சின்ன பையனால இந்த உலகத்துக்கே பாதிப்பு ஏற்படும் சொன்னா யாராவது நம்புவீங்களா? உண்மைதான். அந்த சின்ன பையன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்னினோ. அதாவது ஸ்பானிஷ்ல தி சைல்டு தி பாய்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எல்னினோன்னு என்ன அப்படின்னு பாத்துடலாமா? அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்றேன். என்ன ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பூமியில இருக்கிற கடல்கள்ல ஒரு மிகப்பெரிய கடல் எதுன்னு பாத்தீங்கன்னா பெசிபிக் கடல் தான். அந்த கடலோட இருக்கிற ஒரு பகுதியில தண்ணீர் வழக்கத்தை விட அதிகமா சூடாகிடும். அந்த நிகழ்வுடைய பேரு தான் எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. 2-7 வருஷத்துக்கு ஒரு தடவை மாதிரி வரும். இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, சாதாரணமா கடல் மேல் பரப்புல காற்று ஒரு குறிப்பிட்ட திசையில வீசும். அந்த காற்று தான் கடல் தண்ணீர் ஒரு ஒழுங்குல வச்சிருக்கும். சில சமயம் காற்று பலவீனமாயிடும். அப்போ ஒரு பகுதியில ஏற்பட்ட வெப்பமானது அந்த கடல் முழுக்க அங்கங்க பரவி கடல் முழுக்க வெப்பமாக்கிடும். இததான் எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பெசிபிக் கடல் எங்கேயோ இருக்கு, இந்தியா எங்கேயோ இருக்கு. பெசிபிக் கடல்ல ஏற்படுற ஒரு சூழல்னால இந்தியா வரையும் அது பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு கேள்வி எழும்போம். அதாவது ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு சிலந்தி வலை இருக்குன்னு வச்சுப்போம். அந்த சிலந்தி வலையில ஒரு மூளையில ஒரு அசைவை ஏற்படுத்தணும்னா அந்த அசைவை அந்த சிலந்தி வலை ஃபுல்லா ஏற்படுத்தும். அந்த மாதிரி தான் நம்ம உலக வானிலையுமே. அதாவது பெசிபிக் கடல் எங்க இருந்தாலுமே அங்க ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டா அது இந்தியா வரையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ இந்த எல்னினோவால இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தாக்கா, பருவமழை குறையும், வெயில் அதிகமாகும், விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும், அதே மாதிரி அணைகள்ல நீர்மட்டம் குறையும். இந்த மாதிரி பாதிப்புகள் நிறைய ஏற்படும். இந்த எல்னினோக்கு எதிரி ஒருத்தர் இருக்கிறான். அவன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லானினா. அதாவது எல்னினோ அப்போ கடல் சூடாகுமா, லானினா அப்போ கடல் குளிரும். அதாவது லானினா கிரியேட் ஆகுறப்போ இந்தியாவில அளவுக்கு அதிகமா மழை பொழியும். சரி, இப்ப இந்த எல்னினோ இப்பதான் வருதா இல்லாட்டி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. அதாவது 1982-83, 1997-98, 2015-16 இந்த காலகட்டத்துல இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இதை தாண்டி பார்த்தாக்கா 1873-76 இந்த காலகட்டங்கள்ல இந்த எல்னினோ கிரியேட் ஆயிருக்கு. இதனால 50 மில்லியனுக்கும் பேர் மேல இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனாக்கா வறட்சி பஞ்சத்தினால கூட இறந்திருக்காங்க. இப்ப திரும்பி இந்த எல்னினோ வந்திருக்கு. 2027 வரைக்கும் இது இருக்கும், தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நம்ம எல்லாருமே முன்னெச்சரிக்கையாவே இருந்துப்போம்.